தோசை மாவு இல்லனாலே காலையிலேயே ஒரே டென்ஷனா தான் இருக்கும். என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு, கடைசில பார்த்தீங்கன்னா, சத்து மாவு இருந்தனால சத்து மாவு கூழ் தான் ரெடி பண்ணி குடிச்சோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட அப்படியே லஞ்சும் குக் பண்ணி வச்சிரலான்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து வீக்லி 2 டேஸ் பார்த்தீங்கன்னா, நான் ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருவேன். இன்னைக்கு வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால வந்து நெய்ச்சோறு அதுக்கப்புறம் ஈஸியா வந்து ஒரு சிக்கன் கிரேவி மாரி ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் கிரேவி பண்றதுக்கு வெங்காயம், தக்காளி, சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கணும். ஒரு குக்கர்ல எண்ணெய் சேர்த்துட்டு, பட்டை, பே லீஃப், கல்பாசி சேர்த்துட்டு, நம்ம ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சிருப்போம் இல்லையா? அது சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏத்த மாரி மொளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியா வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, இதில வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிட்டு, 1 கப் அளவுக்கு வந்து பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இதோட டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா, சூப்பரா வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இது சப்பாத்தி, அதுக்கப்புறம் இந்த மாரி நெய் சோறுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் வந்து 4:00க்கு மேல ஐசல் குட்டி ஸ்ட்ராபெர்ரி ஸ்மூதி கேட்டிருந்தான். அதனால அவனுக்கும் போட்டு குடுத்துட்டு, அப்படியே வேலை எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும்